அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் ரிஷபராசினருக்கு 30/7/2024 முடிவதற்குள் இது நிச்சயம் நடந்தேறும். எப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா 31/7/2024 முடிவதற்குள் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு, ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. சுக்கிரன் இருப்பினும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தவிர்க்க இயலாதவங்க. உத்தியோகம் காரணமாக கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடுங்க. சிறு விஷயங்களுக்கு கொடுக்க அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்பட இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் அகரகதியில் செல்வதால எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடுங்க. ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகளுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக வீடு, நிலம் அல்லது பண்ணை நிலம் அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கும் அதற்கான நல்ல ஒரு நிதி உதவி கிடைக்க இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நன்மை பயக்குங்க. புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கும் கூட புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் 31/7/2024 முடிவதற்குள் உங்களுடைய ராசியினுடைய ஜீவனாதிபதியான சனி பகவான் ஜீவன பீடத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாருங்க. வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய இந்த பதவிக்கான பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை சனி பகவான் உங்களுக்கு எந்தவித போராட்டமும் இன்றி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இவ்வளவு நாட்களாக எந்தவித நியாயமுமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த அனைத்து சலுகைகளும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை இல்லாதவர்களுக்கும் கூட இந்த ஜூலை மாதத்தில் மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் ராகுவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காருங்க. இதனால தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 31/7/2024 முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் சனி பகவான் தாங்க. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். நியாயமற்ற வியாபாரிகளுடன் நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. பாடுபடுவதற்கு ஏற்ற லாபத்தை தந்தருள்வாருங்க சனி பகவான். கொடுப்பதிலும் ராகுவிற்கு அடுத்தபடியாக சனீஸ்வரரையே போற்றுதுங்க. ஜோதிடக்கலை, வங்கிகள் உதவியும் தேவையான தருணங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு முன் தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக மிக அவசியங்க. கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சமரசத்தில் முடியுங்க. ஜென்மத்தில் குரு பகவானும் விரயத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால
இத்தருணங்கள்ல அகலக்கால் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை செய்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு 31/7/2024 முடிவதற்குள் சுக்கிரனும் புதனும் அனுகூலமான நிலையில வலம் வருகிறாங்க. லாபகரமான புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி தேடி வருங்க. வருமானமும் உயர இருக்குது. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்குங்க. வீண் பகட்டில் பணம் விரயமாகுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் தைரியமாக புது படங்கள் தயாரிப்பில் மனதை செலுத்தலாங்க. பழைய கடன்கள் சிரமத்தை ஏற்படுத்துங்க. பணப்பற்றாக்குறை காரணமாக பாதையில் நின்று போன படத்தை முடிப்பதற்கு உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாதீங்க. அரசாங்க ஆதரவும் உள்ளது என்பதால் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே நன்மை செய்யும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. கட்சியில் உங்களுக்கு ஆதரவு செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க. நடைபெற்ற தேர்தலில் நின்றிருந்தால் வெற்றி கிடைத்திருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. வழக்குகள் இருப்பின் அவற்றில் அவை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகம் இருக்குது. அரசியல் செல்வாக்கு மிகுந்த அரசியல் பிரமுகர் ஒருவருடைய தொடர்பு ஏற்பட்டு பின்பு நட்பாக மலருங்க. இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்பமாக அமையும் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் வித்யாகாரகரும் வித்யாஸ்தானமும் தோஷம் எதுவுமின்றி விளங்குவதால படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. நன்றாக படிக்கும் ஒழுக்கம் நிறைந்த சக மாணவர்களுடன் நட்பும் சேர்க்கையும் கிடைக்குங்க. நல்லோரை காப்பதும் நன்று என்பது ஆன்றோருடைய வாக்குங்க. உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த நட்பு உதவிகரமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு அரகரான செவ்வாய் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் செலவழியுங்க. சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தருங்க. கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழியை பார்ப்பது மிக மிக நல்லதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவே நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு கிரகநிலை அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சிலர் கணவரை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் மன நிறைவை தருங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. செவ்வாயினுடைய இலையினால வயிற்று வலி சரும உபாதைகள் அதிக உஷ்ணம் மாதவிடாய் கோளாறுகள் வருத்துங்க. அதிக அலைச்சல் வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்க. சீரான உணவு பழக்கம் நேரத்தில் உறங்குவது குறித்த நேரத்தில் ஓய்வெடுப்பது ஆகியவை உங்களுக்கு உதவிகரமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவபெருமான் திருச்சன்னதியில் மாலையில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமா அமையுதுங்க. இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.